ஓம் நாராயணः பரோ வ்யக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமான பூர்வபக்ஷம் ஆச்சாரியருடைய பாஷ்யத்திற்கு முன்னால் பாஷ்யம் செய்தவர்கள், முக்கியமாக போதாயனர் என்ற ஆச்சாரியர் பகவத்கீதையினுடைய தாத்பரியம் ஞான கர்ம சமுச்சயம். ஞானமும் கர்மமும் ஒருங்கு சேர்ந்துதான் மோட்சத்தை தரத்தக்கது. ஆகவே ஒரு முமுட்சுவானவன் மரண பர்யந்தம் கர்மாவை விடக்கூடாது. இல்லறத்தில் இருக்கிற பொழுது கர்மா பிரதானமாக இருக்கின்றது. ஞானம் மோட்சம் என்று விரும்பி ஞானத்தை தேடி சென்றாலும், சந்நியாசாசிரமம் சென்றாலும் கூட கர்மாவை விட்டுவிடக்கூடாது. இரண்டும் சம காலத்தில் செய்யப்பட வேண்டியவை. இரண்டும் சேர்ந்துதான் மோட்சத்தை தரத்தக்கது என்று பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, கேவல ஞானம், கர்மா இல்லாத கேவல ஞானமே மோட்சத்தை தரத்தக்கது என்பதை நிந்தித்தும் இருக்கின்றார். அதை நிராகரணம் செய்தும் இருக்கின்றார். அந்த கருத்து, அந்த சித்தாந்தமானது, கேவல ஞானம் மோட்சத்தை தருங்கிற சித்தாந்தமானது தவறு என்று நிராகரணம் செய்தும் இருக்கின்றார் என்று பூர்வபக்ஷம். இதற்கு ஆச்சாரியர் மறுப்பு கூறுகின்றார். அவர்களுடைய பாஷ்யத்தில், அந்த போதாயனர் என்பவர் அவருடைய பாஷ்யத்தினுடைய முகவுரையில, முழு பகவத்கீதையினுடைய முகவுரையில இந்த கருத்தை சொல்லிட்டு, பிறகு இந்த 3வது அத்தியாயத்தினுடைய முகவுரையில அவர்கள் சொன்ன கருத்துக்கே மாறுபட்ட ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். ஏன்னா இங்கு பகவான் தெளிவா விபாகம் பண்ணி காட்டியிருக்கின்றார். சாங்கியர்களுக்கு ஞானத்தையும் யோகிகளுக்கு யோகத்தையும் நான் சொல்லி இருக்கின்றேன். 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கின்றது என்று தெளிவா விபாகம் பண்ணி சொல்லி இருக்கின்றார். இதை நியாயப்படுத்துவதற்காக பகவானுடைய கருத்து ஞான கர்ம சமுச்சயம் என்பதுதான் என்றாலும், இந்த இடத்துல பகவான் பிரித்து சொல்லி இருக்கிறதுனால இதை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் பலவிதமான கல்பனையை செய்து அதை விளக்குகிறார்கள். அதெல்லாம் தவறு என்று ஆச்சாரியர் நீக்கி, பகவானுடைய கருத்து சமுச்சயம் அல்ல, சம சமுச்சயம் அல்ல, ஞான கர்ம சம சமுச்சயம் அல்ல, சாஸ்திரத்திலும் அந்த மாதிரி இல்லை என்று தெளிவுபடுத்துகின்றார். நம்ம இறுதியா பார்த்த பூர்வபக்ஷம் பிரத்யவாயம் என்பது, பிரத்யவாய தோஷம் அல்லது பிரத்யவாய பாபம், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் அதனால பிரத்யவாயம் என்ற பாபமானது வரும். அகரணே பிரத்யவாயக என்று வேத வாக்கு இருக்கு. செய்வதை செய்யாமையினால் பிரத்யவாயமானது ஏற்படும் என்று. ஆகவே ஒருவன் கர்மாவை விட்டுவிடக்கூடாது, மரண பர்யந்தம் கர்மாவை செய்ய வேண்டும். இந்த பிரத்யவாயம் நீங்குவதற்காக, பிரத்யவாய பரிகாரார்த்தம் அனுஷ்டேயானி நித்யானி கர்மாணி, பிரத்யவாயம்ங்கிறத நீக்குவதற்காக நித்திய கர்மாக்கள் அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டும் என்பதை என்ற பூர்வபக்ஷத்துக்கு ஆச்சாரியர் 2 பதில் கூறினார். அதற்கான மறுப்பா 2 கருத்துக்களை கூறினார்.
அசந்நியாசி விஷயத்வாத். இந்த பிரத்யவாயம் என்பது சந்நியாசத்தில் இல்லாதவர்களுக்கு, அதாவது சந்நியாச ஆசிரமம் தவிர மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அது பொருந்தும். பிரத்யவாயக பிராப்தேகே அசந்நியாசி விஷயத்வாத். பிரத்யவாயம் என்பது சந்நியாசிகள் அல்லாதவர்களுக்குத்தான் வரும். ஏன்னா யாருக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை செய்யாமல் விட்டால் தோஷம் வரும் என்பது, பாபம் வரும் என்பது பிரத்யவாயம். இங்க சந்நியாசிக்கு எந்த கர்மாவையும் சாஸ்திரம் விதிக்கவில்லை. அதனால செய்யாம விடுறது என்ற கேள்வியே இல்லை. சந்நியாச ஆசிரமமே மற்ற பிரம்மச்சரியம் முதலான ஆசிரமங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களையும் விட்டு விடுதல் என்பதுதான் சந்நியாசம். சந்நியாசம் கர்மாவுக்கானதல்ல, சந்நியாசம் ஞானத்திற்கானது. ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் இதை செய்வதற்குத்தான் சந்நியாச ஆசிரமம், எந்த கர்மாவையும் சரி செய்வதற்கு அல்ல. இதை செய்வதற்காக ஒருவன் எல்லா கர்மாக்களையும் துறந்து விட வேண்டும். ஞான அங்கமா மோட்ச சாதன அங்கமாக சர்வ கர்ம பரித்தியாகம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால இந்த பிரத்யவாயம்ங்கிறது சந்நியாசிகளுக்கு பொருந்தாது. மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் பிரத்யவாயம் வரும் என்பது அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். அகரணே பிரத்யவாயங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அது சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தாது. ஒன்று. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் இன்னொரு பதில் சொன்னார். இந்த பிரத்யவாயம் என்பதே நீ சொல்லுகின்ற அர்த்தம் தவறு. பிரத்யவாய தோஷம் என்பதற்கு சாஸ்திரம் பிரத்யவாயம் சொல்லி இருக்கு. ஆனா அதற்கு நீங்கள் சொல்லுகின்ற அர்த்தம், இந்த ஞான கர்ம சமுச்சயவாதிகள் சொல்லுகின்ற அர்த்தமானது தவறானது. கர்மகாண்டிகளும் அதை வலியுறுத்துகிறார்கள். அந்த அர்த்தமே தவறு. அதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது யுக்திக்கு பொருந்தாது என்று. அது மட்டுமல்ல, நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கொண்டால் சாஸ்திரமே அப்பிரமாணமாக ஆகிவிடும் என்று ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகின்றார். செய்யறதை செய்யாம விடுறதுனால பாப்பம் வரும்னா அது ஆகாமி பாப்பம். இந்த வேலையை செய்யல அதனால பாப்பம் வருதுன்னா எதிர்காலத்தில் அதை செய்யாமைங்கிறது புதுசா ஒரு பாபத்தை உண்டு பண்ணுகிறதுங்கிற அர்த்தம் வருது. செய்யாமை என்பது அபாவம். அபாவத்துல இருந்து ஒரு பாவமானது, பாவ பலனானது ஏற்பட முடியாது. அது யுக்திக்கு விரோதமானது, அனுபவத்திற்கு விரோதமானது. ஸ்ருதி யுக்தி அனுபவத்திற்கு அது விரோதமானது. அதனால அந்த அர்த்தம் சரியானது அல்ல. நம்ம சென்ற வகுப்புல விரிவா பார்த்தோம். ஆச்சாரியர் இங்க சொல்லியிருக்கிற விஷயத்தை மட்டும் சுருக்கமா பார்த்து அடுத்த விஷயத்துக்கு போகலாம். யதி என்பதிலிருந்து படிக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது யதி. யதி விகித அகரணாத் அசம்பாவ்யமபி பிரத்யவாயம் ப்ரூயாத் வேதஹ ததா அனர்த்தகரஹ வேதஹ அப்பிரமாணம் இதி உக்தம் ஸ்யாத். யதி வேதக விகித அகரணாத் அசம்பாவியமபி பிரத்யவாயம் ப்ரூயாத். இந்த விதிக்கப்பட்ட கர்மாவக்களை செய்யவில்லை என்றால் பிரத்யவாயம் வரும் என்று சொன்னால், என்று சொல்லுமே ஆனால் என்று சொன்னார். அசம்பாவியம் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு மற்ற பிரமாணங்களுக்கு அது விரோதமாக இருக்கு, அனுபவத்திற்கு விரோதமாக இருக்கு, நியாயத்திற்கு விரோதமாக இருக்கின்றது. அதான் அசம்பாவியம். அதனால் அப்படி நடப்பதற்கு எந்த விதமான அனுபவ பிரமாணமும் இல்லை, யுக்தி பிரமாணமும் இல்லை. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது அதனால வரும்னா, சாஸ்திரம் எல்லா பிரமாணத்துக்கும் மேலான பிரமாணம். அதனால சாஸ்திரம் சொல்றதுனால வரும். சாஸ்திரத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னா, செய்யறத செய்யலைனாக்கா
பாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கின்ற சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இருக்கு, அந்த சக்தி சாஸ்திரத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன சாஸ்திரம் அனர்த்தமாக அப்பிரமாணமாக ஆகிவிடும். ஏன்னா மற்ற பிரமாணங்களுக்கு விரோதமாகுது. அப்புறம் அதனுடைய விளைவு அனர்த்தகரம். எப்படிங்கிறதுக்கு அடுத்த வரி சொல்றார். விகிதஸ்ய கரண அகரணயோகோ துக்க மாத்திர பலத்வாத். சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மாவை செய்வதனால, சாதாரணமா பொதுவான விதி என்னது? விதி விகித கர்மான்னு இருக்கு, நித்திய நைமித்திய கர்மா. எதை செய்யணும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு, சாஸ்திரம் எதை செய்யணும்னு சொல்லி இருக்கோ அதை செய்யறதுனால புண்ணிய பலம் ஏற்படும். அதையும் சாஸ்திரமே சொல்லுது. இதெல்லாம் பண்ணா உனக்கு இன்பம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அதற்கான புண்ணியம் ஏற்படும், இந்தந்த கர்மாவுக்கு இந்தந்த பலன் இருக்கு என்று அந்த கர்மா பலனை சொல்லி அதற்கான கர்மாவை சாஸ்திரம் சொல்லுது. அதே மாதிரி நிஷித்த கர்மா என்பதையும் சாஸ்திரமே சொல்லுது. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பாப கர்மா, இதை செஞ்சா அதனுடைய விளைவா உனக்கு நரக்கம் முதலான லோகங்கள் கிடைக்கும், இந்தந்த கர்மாவுக்கு இந்தந்த பாப்பங்களானது ஏற்படும், அதனால செய்யாதே என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இப்போ எதை செய்தா என்ன பலன் என்பது தெளிவா சாஸ்திர விதியானது இருக்கு. இந்த ரெண்டும் இல்லாம செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாம விட்டாலும் பாப்பம் வரும் என்று சொன்னா அது நியாயத்திற்கு விரோதமானது, சாஸ்திரத்தோட பொது விதிக்கே விரோதமானதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, கர்மாவை செய்யறதுல ஒரு துன்பம் இருக்கு. எல்லா சாஸ்திரம் சொன்னாலும் வேதம் சொல்லி இருந்தாலும், வேதம் என்ன கர்மாவை சொல்லி இருந்தாலும் அந்த கர்மா அனித்தியமானது. ஆகவே அந்த கர்ம பலனும் அனித்தியமானது. கர்ம அனித்தியமான பலனைத்தான் கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த கர்மாவை செய்கின்ற பொழுதே அதில் பல ஆயாசமானது இருக்கின்றது, பல சிரமங்கள் கஷ்டம் இருக்கு. அதற்கு தேவையான முதல்ல அடிப்படையா செல்வம், பணம் சம்பாதிக்கணும். ஒரு கர்மாவை பண்ணணும்னாக்கா அதற்கு எண்ணற்ற பொருள்கள் தேவை. அதை பொருளை சம்பாதிக்கிறதுக்கு முதல்ல அர்த்தத்தை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அப்புறம் அதை வைத்து கொண்டு அந்த ஒரு யாகம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான சமைத்து முதலான எல்லா திரவியங்களையும் சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வைத்திய பிராமணனை தேடி கண்டுபிடிக்கணும், அதை விட ரொம்ப கஷ்டமான ஒன்று அது. அப்படி அது மட்டும் இல்லை, அதற்கான இடம் இருக்கு, காலம் இருக்கு. அதை எந்த லோபமும் இல்லாம, எவ்விதமான தோஷமும் இல்லாம, மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம் என்று எந்த விதமான லோபமும் இல்லாம பண்ணணும். தப்பா பண்ணாம மந்திரத்தை சரியான உச்சரிப்போட பண்ணணும். இதை தப்பா உச்சரிப்போட பண்ணாலோ அல்லது லோபம் இருந்தாலோ அதனால தோஷம் வரும். அப்படி இதெல்லாம் சரியா பண்ணாலும் அதனால கிடைக்கக்கூடிய பலன் அனித்தியமானது. அது சாஸ்திரத்திலே தெளிவா இருக்கு. க்ஷேனே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி. அதனால சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மாவை செய்தாலும் அதை செய்கிறதுல துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் அந்த கர்மாவை செய்யாம விட்டுட்டா அதனால பாப்பம் வரும்னா அதுவும் கஷ்டம்தான். அதனால விகித கரண அகரண யோகோ துக்க மாத்திர பலத்வாத்னா, சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட கர்மாவை செஞ்சாலும் துக்கம், செய்யலைனாலும் துக்கம்னா. செஞ்சா புண்ணியம் கிடைக்கும், செய்யலைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. பாப்ப கர்மா செய்யக்கூடாது, அதை செஞ்சா பாப்பம் வரும், சாஸ்திரம் தெளிவா சொல்லி இருக்கு. அப்போ அந்த பாப்ப கர்மாவை நான் செய்யலை. அதே சமயம் புண்ணிய கர்மாவை செஞ்சா ஒரு பலன் வரும். புண்ணிய கர்மாவை எனக்கு அந்த பலன் வேண்டாம்னா அந்த புண்ணிய கர்மாவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அந்த பலன் வேணும்னா செய்யலாம், பலன் வேண்டாம்னா செய்ய வேண்டியது இல்லை. ஆனா நீ செய்யாம விட்டாலும் பாப்பம் வரும்னாக்க அப்ப என்னதான் நான் பண்றதுன்னா, செய்யறதுக்கு சக்தி இல்லை, செஞ்சாலும் பிரச்சனை, செய்யறதுக்கு சக்தி இல்லை, செய்யாம விட்டாலும் பிரச்சனை வரும்னா கடைசியில துக்கம் தான் பலன். நல்ல துக்கமாத்திர பலத்துவா, துக்கம் தான் பலனாக எஞ்சி நிற்கும். அதனால இது சரியானது அல்ல. அதனால செய்யாம விடுறதுனால பாப்பம் வருங்கிறது சரியானது அல்ல. சாஸ்திரமே சொல்லி இருந்தாலும் சரியானது அல்ல. இன்னொன்னு, அப்படி சாஸ்திரம் சொல்லலேங்கிறதுக்கும் ஆச்சாரியர் விளக்கம் கொடுத்துட்டார். இந்த பிரத்யவாயம்ங்கிறதுக்கு செய்யாமைங்கிறது ஒரு பாப்பத்தை உண்டு பண்ணுவது இல்லை, அப்படி உண்டு பண்ண முடியாது. அபாவத்திலிருந்து பாவம் வர முடியாது. அதற்கு சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டினார். சாஸ்திர வாக்கியத்துக்கே அது விரோதமாக ஆகிவிடுகிறது. கதம் அசத்தக சஜ்ஜாயேத, அசத்திலிருந்து சத் எப்படி வரும் என்று உபனிஷத்து கேட்கின்றது.
அதனால அது வராது என்பதுதான் சாஸ்திரத்தோட கருத்து. சாஸ்திரம் தன்னுடைய கருத்துக்கே முரணான ஒரு கருத்தை சொன்னாக்கா சாஸ்திரம் அப்பிரமாணமாக ஆகிவிடும். அதனால பிரத்யவாயம்ங்கிறதுக்கு ஆச்சாரியர் என்ன சொன்னார்? நம்ம அத்வைத சித்தாந்தத்துல பிரத்யவாயம் நாமளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா செய்யாமை என்பது பாபத்தை உண்டு பண்றதில்ல. செய்யாமையினால என்ன ஆகுது? இந்த சந்தியாவந்தனாதி கர்மாவை நித்தியமா செய்ய வேண்டிய கர்மாவை செய்யாம விடுறதுனால ஏற்கனவே செய்த வினைப்பயன் அந்த பிராரப்தமானது நீக்கப்படாமல் அப்படியே இருக்கின்றது. சில சின்ன சின்ன அந்த பஞ்சசூனா அப்படின்னு சின்ன சின்ன பாப்பங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை நம்ம தவிர்க்க முடியாதது, சின்ன சின்ன தோஷங்கள் தவிர்க்க முடியாதது. அதற்கு பரிகாரமாகத்தான் பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லியிருக்கு. அப்போ அதை செய்யாமல் விட்டா அதனால அந்த பாப்பமானது நீங்காமல் இருக்கும். அதனால புதுசா பாப்பம் வருங்கிறது இல்லை, ஏற்கனவே செய்த பாப்பமானது நீங்காமல் இருக்கும். உதாரணம் பார்த்தோம். பெருக்கி தூய்மைப்படுத்துறதுனால பழைய குப்பைகள் நீங்கும். பெருக்காம விட்டா என்ன ஆகும்? புதுசா குப்பை வருங்கிறது பெருக்காம விடுறதுனால வர்றதில்லை, பழைய குப்பை போகாம இருக்கும், அவ்வளவுதான். புதுசா வேற குப்பை வருதுன்னா அது செய்யாம விடுறதுனால வரல, அதற்கு வேற காரணம். ஏற்கனவே குப்பை வந்ததுக்கு எது காரணமோ அதே காரணம் தான் இதற்கு காரணமா இருக்கு. செய்யாமைங்கிறது அந்த குப்பையை உண்டு பண்றதில்லை. காத்தடிக்குது, ரூம்ல குப்பை வருது, நம்ம கூட்டி பெருக்குனாக்கா ஏற்கனவே வந்து சேர்ந்த குப்பையானது நீக்கப்படுகிறது. நம்ம 2 நாளைக்கு கூட்டாம விட்டா என்ன ஆகும்? திரும்ப அடுத்த முறை காத்தடிக்கிற பொழுது மேலும் குப்பை வந்து குப்பை சேருமையுடைய அது நம்ம கூட்டி பெருக்கிற வேலையை செய்யாம விட்டதுனால அந்த குப்பை உற்பத்தி ஆகலை. குப்பை வந்ததுக்கு காரணம் அது வெளியே இருந்து வந்தது, இல்லை யாரோ கொண்டு வந்து போட்டது. அதனால அதற்கான காரணம் வேற. ஆனால் செய்யாமைங்கிறது புதுசா ஒன்றை உண்டு பண்ணாது. அது ஏற்கனவே இருக்கிறத தூய்மைப்படுத்துதல்ங்கிறது செய்யாம இருக்கிறதுனால அந்த தோஷமானது அப்படியே இருக்கும். அதுதான் அதற்கு அர்த்தம்னு சொன்னார். சென்ற வகுப்புல அது விரிவாகவே பார்த்தோம். அதனால திரும்ப அதை நான் சொல்ல விரும்பல. அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதனால இங்க ஆச்சாரியர் அதை முடிக்கிறார். ததாச்ச, அதனால செய்தாலும் இந்த செய்யாம விடுறதுனால பாப்பம் வரும்னு சொன்னா செஞ்சாலும் துக்கம், செய்யவில்லை என்றாலும் துக்கம் என்று ஆகிவிடும். ஒன்று. அது மட்டுமல்ல, ததாச்ச அடுத்த வரி, ததாச்ச காரகம் சாஸ்திரம் ந ஞாபகம் இதி அனுபபன்னார்த்தம் கல்பிதம் ஸ்யாத் நச்ச ஏதத் இஷ்டம். அது மட்டுமல்ல, சாஸ்திரம் அந்த செய்யாமை அபாவம், செய்யாமைங்கிறது அபாவம், அது தானா ஒரு பாபத்தை உண்டு பண்ணாது. ஆனா சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதுனால சாஸ்திரம் அந்த செய்யாமைக்கு பாபத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு சக்தியை, சாமர்த்தியத்தை சாஸ்திரம் கொடுக்கும் அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணா. அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. அதனால செய்யாமைங்கிறது அபாவம், அதுல இருந்து வர முடியாது. ஆனா சாஸ்திரம் சொல்றதுனால சாஸ்திரத்துக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. செய்யாம விடுறதுனால பாபத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இருக்குன்னா சாஸ்திரம் காரகம்னு ஆயிரும். ஒரு கர்மாவை செய்வதற்கு காரணமா எது இருக்கோ அது காரகம். ஆனா சாஸ்திரம் ஏற்கனவே சொன்னார், முந்தின ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய பாஷ்யத்திலையும் பார்த்தோம். சாஸ்திரம் ஞாபகம் தான், விஷயங்களை பற்றிய அறிவை கொடுக்கறது தான் சாஸ்திரமே ஒழிய சாஸ்திரம் நேரடியா காரகமாக இருப்பது இல்லை. நேரடியா நீ இந்த கர்மாவை நீ செய்யணும்னு கையை பிடிச்சி செய்ய வைக்கிறது இல்லை. சாஸ்திரம் செய்ய வைக்கிறது இல்லை. இதை செய்தா இந்த பலன் கிடைக்கும், அவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்லுது. இந்த யாகத்தை பண்ணா அதற்கு இந்த பலன் கிடைக்கும். இந்த அஸ்வமேத யாகம் பண்ணா நீ இந்திரலோகத்துக்கு போகலாம், அந்த தேவலோகத்துக்கு போகலாம், இந்திர பதவி கிடைக்கும். அல்லது மழை இல்லைன்னா மழை வரும், புத்திரன் இல்லைன்னா புத்திரன் வரும் என்று என்னென்ன தேவை நமக்கு இருக்கோ அதற்கு என்ன கர்மா பண்ணணும்னு சாஸ்திரம் ஒரு ஞானத்தை கொடுக்குதே ஒழிய அந்த சாஸ்திரம் அதை செய்ய வைக்கிற வேலையையும் பண்ணாது. அதை தூண்டுதல் என்பது செய்வது இல்லை. தூண்டுனா அது காரகம். அதனால காரகம்ங்கிறது சாஸ்திரம் காரகம் மட்டும்தான், ஞாபகம் இல்லைங்கிறது ஏற்புடையது அல்ல. அதான் சொல்றார். அதனால விகித கர்மத்தை செய்வதாலும் செய்யாவிடனும் இரண்டிலிருந்து துக்கமாக பலனை ஏற்படும். அவ்வாறு
சாஸ்திரம் காரகம் சாஸ்திரம் ந ஞாபகம் இதி. சாஸ்திரம் காரகம், அது செய்ய தூண்டு, ஒரு கர்மாவை பண்ணுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு காரகம்னு பேரு. அப்படி சாஸ்திரம் ஞாபகம் இல்லை, காரகம் தான்னு சொன்னா. ஞாபகம் ந ஞாபகம் இதி, இது அறிவை தருவக்கூடியது அல்ல, கர்மாவை செய்ய வைப்பது சாஸ்திரம் என்று சொன்ன அந்த, அதாவது கர்மாவை செய்யாததுனால பாப்பம் வரும்னு நீ சொல்றியே, அப்ப அந்த செய்யாமைங்கிறதுக்கு பாப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை சாஸ்திரம் கொடுக்குதுங்கிற அர்த்தமாயிருது. ஏன்னா வேற எங்கேயும் உலகத்துல நம்ம அதை பார்க்கல. உலகத்துல எங்கேயும் நாம செய்யாததுனால பாப்பம் வரும் ஒரு குற்றம் அப்படின்னு எங்கேயுமே நம்ம பார்க்கல. எங்கேயுமே அனுபவத்துல இல்லை, யுக்திக்கு இல்லை, அது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதமா இருக்கு. ஆனா சாஸ்திரம் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கு, இல்லாததை உண்டு பண்ணக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இருக்குன்னு சொன்னா அது அனர்த்தமாகி ஆகிவிடும். அது நமக்கு ஏற்புடையது அல்ல, யுக்திக்கு விரோதமானது. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முடிக்கிறார், தஸ்மாத் ந சந்நியாசினா கர்மாணி அதஹ ஞான கர்மணோஹோ சமுச்சயாத் உபபத்திஹி. ஞான கர்ம திரும்ப படிப்போம். ஞான கர்மணோஹோ சமுச்சய அனுபபத்திஹி. ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது அனுபபத்தி, அது பொருத்தமானது இல்லை. சந்நியாசிகளுக்கு கர்மா இல்லை. சந்நியாசினாம் கர்மாணி ந, சந்நியாசிகளுக்கு கர்மா இல்லை. ஆகவே ஞான கர்ம சமுச்சயம் என்பது பொருத்தம் இல்லாதது. சந்நியாசியா இருந்தாலும் ஞான கர்மத்தை செய்யணும், ஞான கர்மத்தை சேர்ந்து சமகாலத்துல செய்யணுங்கிறது பொருத்தம் இல்லாதது. அது மட்டுமல்ல, ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்துதான் மோட்சத்தை தரும் என்பது பொருத்தம் இல்லாதது என்ற உன்னுடைய சித்தாந்தமானது தவறானது என்று இந்த பூர்வபக்ஷத்தை முடிக்கின்றார். அதாவது ஞான கர்ம சமுச்சயவாதிகள் அவர்கள் கீதாவுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அதில் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி அந்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை தவறு என்றும் அது ஏற்புடையது அல்ல என்றும் ஆச்சாரியர் நீக்கிட்டார். இதற்கப்புறம் அந்த பகவத்கீதையிலேயே அர்ஜுனுடைய கேள்வி ஏற்புடையது அல்ல என்பதும் ஒரு பூர்வபக்ஷமாக இருக்கு. அர்ஜுனுடைய கேள்வியே தப்பானது என்றும் அதற்கு பகவானோ ஏதோ தவறா முன்னாடி சொன்னதுக்கு மாறுபட்டு பிறகு கருத்து சொல்லி இருக்கிறார் என்பது பூர்வபக்ஷமாக இருக்கு. அதனால மூல பாடத்திலேயே குற்றம் சொல்லுகிறார்கள். ஒன்று, ஆச்சாரியர் இந்த இந்த முகவுரையில 2 விஷயத்தை தெளிவுபடுத்துறார். ஒன்று, கீதைக்கான பாஷ்யம் பண்ணவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டி இது தவறுன்னு நிரூபணம் பண்ணியிருக்கிறார். அப்புறம் அந்த பாஷ்யத்தில் அவர்கள், அதாவது அவங்க பாஷ்யத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பாடு, அது முரண்பாடு என்னங்கிறத காமிச்சு அதை நீக்கி இருக்கிறார். அதற்கப்புறம் அந்த பாஷ்யத்தில் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அர்ஜுனுடைய கேள்வியே தவறானதுன்னா, அர்ஜுனன் கேட்ட கேள்வியே அவன் தவறாக கேட்டு இருக்கிறான். பகவான் ஞான கர்ம சமுச்சயத்தை தான் சொல்லி இருக்கிறார். ஆனால் அர்ஜுனன் தவறாக புரிந்து கொண்டு ஞானம் மேலானதுன்னா என்னை ஏன் கர்மத்தில் தூண்டுகிறான்னு ரெண்டையும் பிரித்து கேட்கிறான். அதனால் அர்ஜுனன் கேள்வியே தவறுன்னு அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அதாவது மூல பாடத்திலேயே தவறு, பகவத்கீதையிலேயே தவறு என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அது தவறு என்று, அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தமானது தான், அதற்கு பகவானுடைய பதிலும் பொருத்தமானது தான் மேற்கொண்டு அந்த விஷயத்தை விவரிக்கின்றார். அதனால் பூர்வபக்ஷிகளுடைய பாஷ்யத்தில் ஞான கர்ம சமுச்சயம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பாஷ்யத்தில் ஒன்று, பகவத்கீதையினுடைய அடிப்படை மூலத்திலேயே சில தவறுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அப்புறம் அவர்கள் செஞ்ச பாஷ்யத்தில் முரண்பாடு இருக்கு. முதல்ல ஆச்சாரியர் அவர்கள் செய்த பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடை தெளிவுபடுத்திட்டார். அது தவறு, என்ன முரண்பாடுன்னு காட்டிவிட்டார். ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது பகவத்கீதையினுடைய தாத்பரியம் இல்லைங்கிறத காட்டிவிட்டார்.
அதுக்கப்புறம் இந்த அர்ஜுனுடைய கேள்வி தப்பு என்ற அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு அது சரியானது தான், பொருத்தமானது தான், அதற்கு பகவான் சொன்ன பதிலும் பொருத்தமானது தான்னு நிரூபணம் செய்கின்றார். நம்ம தமிழ் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தமிழை பார்த்துட்டு மேற்கொண்டு செல்லலாம். அந்த இனிங்கிற பாராவில இருந்தே படிக்கலாம். 91வது பக்கமா கடைசி பாரா. இனி இனி நித்திய கர்மங்களை செய்யாமையாகிய இன்மையினின்றே உண்மையாகிய குற்றம் உண்டாவது என்பதை கொள்ள முடியாது. இன்மையினின்றும் உண்மை எப்படி உண்டாகும் என இன்மையினின்று உண்மை உண்டாதல் கூடாமையை கூறும் ஸ்ருதியினால். அல்ல, சாஸ்திரமே இன்மையிலிருந்து ஒன்று உண்டாகாதுன்னு தெளிவா சொல்லி இருக்கு. கர்மாவை செய்யாமையில் என்பது அபாவம், இன்மை. அதிலிருந்து பாப்பம்ங்கிற ஒரு பலன் ஏற்படுகிறது என்றால் அந்த பலன் உண்மையாகுது. அப்ப அபாவத்திலிருந்து பாவம் வருதல் என்பது முடியாது என்று சாந்தோக்கிய உபனிஷத் தெளிவா சொல்லி இருக்கிறதுனால இந்த கருத்து, இந்த பிரத்யவாயம்ங்கிறது சரியானது அல்ல. பிரத்யவாயம்ங்கிறதுக்கு நீங்க கொடுக்கிற விளக்கம் சரியானது அல்ல. வேதமானது விதித்ததை செய்யாமையினால் நேரிடக்கூடாத குற்றத்தை கூறுமாயின் அசம்பாவியம்ங்கிறது சொல்றார். அப்படி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அப்படி ஒரு குற்றம் வரும்னு சாஸ்திரம் சொன்னா. அதனால விதித்ததை செய்யாமையினால் ஒரு குற்றம் வரும்னு சாஸ்திரம் கூறுமாயின், நேரிடக்கூடாதுங்கிறதுக்கு அர்த்தம் அசம்பாவியம். அப்படி நடப்பதற்கு யுக்தி பூர்வமாவோ அனுபவத்திலேயோ வாய்ப்பு இல்லை. ஆனா சாஸ்திரம் அப்படி ஒன்ன சொன்னாக்கா அப்பொழுது கெடுதி செய்கின்ற வேதம் பிரமாணம் ஆகாது என்று கூறப்பட்டதாகும். வேதம் பிரமாணம் இல்லேன்னு ஆயிரும், அனர்த்தகரம் என்றும் அப்பிரமாணம் என்றும் ஆகிவிடும். விதித்ததை செய்தல் செய்யாமை என்ற இரண்டும் துன்பத்தை மாத்திரம் கொடுத்ததினால் என்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, செஞ்சாலும் துன்பம், செய்யலேனாலும் பாப்பம் வரும், அதனால துன்பம்னு சொன்ன கடைசியில அனர்த்தம் தான் மிச்சம், துக்கம் தான் மிச்சமாக இருக்கும். சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதுனால, சாஸ்திரப்படி ஒருவன் வாழ்றதுனால துன்பமே மிச்சமாக இருக்கும். சாஸ்திரம் இன்பத்துக்கான 1000 வழிகளை சொல்ற பொழுதே அதுல ஸ்ரத்தை இல்லாம வேற எதையோ பண்ணிட்டு இருக்கிறான். அதை விட்டுட்டு போயிடுறான். சாஸ்திரம் இதை பண்ணா இந்த நன்மை ஏற்படும்னு தெளிவா சொல்லி இருக்கு. அதுலேயே ஸ்ரத்தை இல்லாம அதை விட்டுட்டு மதம் மாறியோ அல்லது சாஸ்திர விதிப்படி கர்மாவையோ செய்யாம இருக்கிறான். சாஸ்திரம் சொல்றபடி செஞ்சாலும் துன்பம், செய்யலைனாலும் துன்பம்னா எப்படி ஃபாலோ பண்ணுவான்? யாரு தான் ஃபாலோ பண்ணுவான்? செய்யறதுல இருக்கக்கூடிய அதிகமான சிரமங்களால தான் செய்ய வேண்டியவர்களே செய்யாமல் விட்டு விட்டார்கள். அப்படி இருக்கிற பொழுது இது ஏற்புடையது அல்ல. மேலும் அவ்வாறே சாஸ்திரமானது காரகமே அன்றி ஞாபகம் அன்று என அது பொருத்தமில்லா பொருளை உடையதாக கற்பனை செய்யப்பட்டதாகும். அவர்களுடைய கற்பனை இது. சாஸ்திரம் காரகம் ஞாபகம் அல்ல. சாஸ்திரம் ஒரு செயலை செய்ய வைக்கின்றது. செய்தா பலன், செய்யலேனா பலன், பாப்ப பலன் என்று காரகமா இருக்கு. அந்த செய்யாமைக்கு பாப்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இருக்கு. வெறும் அறிவை கொடுப்பது மட்டுமல்ல சாஸ்திரம்ங்கிற அந்த கற்பனையானது சரியானது அல்ல. அது கற்பனை, பொருத்தமில்லா பொருளை உடையதாக கற்பனை செய்யப்பட்டதாகும். பொருத்தமில்லாதனா யுக்திக்கு பொருத்தமில்லாதது. காரகம் அப்படின்னா செய்வது, உண்டாக்குவது. ஞாபகம்னா தெரிவிப்பது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த காரகம் ஞாபகம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். ஞாபகம்னா ஞானம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பற்றிய அறிவை கொடுத்தல். காரகம் என்பது அந்த செயலை செய்தல். சாஸ்திரம் காரகமா இருக்கா ஞாபகமா இருக்கான்னு. சாஸ்திரம் செயல்களை செய்யறது இல்லை, செயல்களை செய்வதை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. செய்ய வேண்டியவன் சாஸ்திரத்தை படிக்கிறவன், சாஸ்திரத்தை பின்பற்றக்கூடியவன் தான். அவன் தான் செய்யணும். கர்த்தா தான் கர்மாவை பண்ணணுமே ஒழிய சாஸ்திரம் அது பண்ணாது. சாஸ்திரம் கர்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. ஆனா அவர்கள் என்ன சொல்றாங்க? செய்யாமையே பலனை கொடுக்கும்னா, இவன் செய்யற செயல் ஒரு பலனை கொடுக்கும். எவன் செய்தானோ அவனுக்கு
அதற்கான பலன் கிடைக்கும். இப்போ நல்ல செயல் செய்தால் புண்ணிய காரியம் பண்ணால் அதற்கு புண்ணிய பலன், பாப்ப காரியம் பண்ணால் பாப்ப பலன்னா எவன் சாஸ்திரம் சொல்லி இருக்கிறபடி செய்தானோ அதற்கான பலனை அனுபவிக்கிறான். ஆனால் இவன் கர்மாவே பண்ணலை, சாஸ்திரம் அவனுக்கு ஒரு பாப்பத்தை கொடுக்கும்னா அப்போ சாஸ்திரம் பாப்பத்தை கொடுத்தல் அப்படிங்கிற ஒன்று, பாபத்தை உண்டு பண்ணுதல் அப்படிங்கிறத சாஸ்திரமே பண்ணுதுன்னா அது சரியானது. அது அப்போதான் காரக்கம்னு ஆகுது, அது தப்புங்கிற விளக்கம். நெருப்பு முதலிய பொருள்களின் சக்தி உலக பிரசித்தம். நீர், நெருப்பு முதலிய பொருள்களின் சக்தி. நீர்னா குளிர்ச்சியாக இருக்கும், அதற்குன்னு ஒரு ஆற்றல் பவர் இருக்குது. நெருப்புனா அது சூடாக இருக்கும், அதற்குன்னு ஒரு சக்தி இருக்குது, பிரகாசத்தை கொடுக்கறது, பொருள்களை காட்டுறது, வெப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. அச்சக்தியை சேர்ந்து சாஸ்திரமானது தெரியாததை தெரிவிக்கின்றது. அப்போ நெருப்பு அப்படிங்கிறதுக்கு, நெருப்புக்கு சாஸ்திரம் வெப்பத்தை கொடுக்கல. நெருப்பு இயற்கையாக இருக்கக்கூடிய பொருள், இயல்பாக அது வெப்பமாக இருக்கக்கூடிய தன்மை உடையது. இதே மாதிரி நீர் குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது, அது அதனுடைய இயல்பான தன்மை. சாஸ்திரம் சொல்லி அது அப்படி இல்லை. சாஸ்திரம் சொல்றதுனால அது குளிர்ச்சியாக இல்லை, அல்லது சாஸ்திரம் நெருப்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் தன்மை கொடுக்கறதுங்கிறது, திரவத்தன்மைங்கிறது சாஸ்திரம் கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த பொருள்கள் ஈஸ்வரனால சிருஷ்டிக்கப்பட்டு இயற்கையாக இருக்கக்கூடியவை. ஆனால் நெருப்பு இப்படிப்பட்டது, நீர் இப்படிப்பட்டதுன்னு சாஸ்திரத்தை படிக்கிற பொழுது நமக்கு ஒரு ஞானமானது வருகின்றது. அதுதான் நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிறது. அதனால் இது உலக பிரசித்தம். அதனால் ஏற்கனவே இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை எப்படி நமக்கு சாதகமாக சாமர்த்தியமாக பயன்படுத்தலாம்ங்கிற ஞானத்தை தான் சாஸ்திரம் நமக்கு உபதேசிக்கும். ஆனால் தானாக அப்பொருட்களுக்கு ஒரு சக்தியை உண்டாக்க சாஸ்திரத்திற்கு முடியாது. சாஸ்திரத்துக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. இருக்கிறத சொல்ல முடியுமே ஒழிய சாஸ்திரம் ஒன்றுக்கு சக்தி தர்றது இல்லை. முடியுமாயின் அது நியாய விரோதம் ஆதலால் சாஸ்திரம் அசங்கதமாம். அப்படி நடக்கும்னாக்கா அது நியாயத்திற்கு விரோதமானது. நிறைய பேர் இப்படித்தான் சாஸ்திரத்தையே, நம்ம மதத்தையே, மதத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு அதான் மூட நம்பிக்கையாகுது. சாஸ்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். சாஸ்திரம் என்றைக்கும் இயற்கைக்கு மீறி, இயற்கைக்கு விரோதமான ஒரு செயலை சாஸ்திரம் செய்யாது. அதற்கான சாமர்த்தியம் இல்லை. ஏன்னா இயற்கை உலகம்ங்கிறது இறைவனால் நடத்தப்படுவது. இப்போ சாஸ்திரமும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. சாஸ்திரம், இறைவன் சாஸ்திரத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்? இயற்கையை அவர் சிருஷ்டி பண்ணி இருக்கிறார், இயற்கையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி இயற்கை நடக்கிறது அப்படிங்கிற அந்த விதியைத்தான் சாஸ்திரம் தான் கொடுத்திருக்கிறாரே ஒழிய சாஸ்திரத்துக்கே இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய, இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை இறைவன் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்தாக்கா அது தவறானதாக, நியாயத்திற்கு முரணானதாக ஆகும். ஏன்னா சாஸ்திரம் ஜடம்தான். என்றைக்குமே சாஸ்திரம் அது சப்தரூபம், ஜடம்தான். சாஸ்திரத்தை யார் அத்தியனம் பண்ணுறார்களோ அவர்கள் தான் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை பண்ணுறதன் மூலம் சாஸ்திரத்தை காப்பாற்ற முடியுமே ஒழிய சாஸ்திரம் தன்னைத்தானே கர்மா பண்ணி காப்பாற்றி கொள்ளாது. ஆனால் தர்மம் தர்மத்தை கடைபிடிக்கிறவனால காப்பாற்றப்படக்கூடியதே அன்றி தர்மம் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளாது. அதனால இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நியாய விரோதமான ஒரு விஷயத்தை சாஸ்திரம் என்றைக்கும் சொல்லாது. அதனால குருட்டாம்போக்குல நிறைய பேர் புரிந்து கொள்ளுகிறார்கள். இது பண்ணா கோயிலுக்கு போய் அது பண்ணா இதாயிரும், இது பண்ணா இதாயிரும் சொல்லி. இயற்கைக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே சாஸ்திரம் சொல்றதில்லை, வேதம் சொல்லுவது இல்லை. அதனால இங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணாக்க எலுமிச்சம்பழத்தை திருப்பி போட்டு விளக்கு ஏற்றுனா சரியா போயிரும்னா அப்படிலாம் அதில் பிரச்சனை. பிரச்சனை இல்லை, இவன் பண்ண பிரச்சனை எல்லாம், இவன் பண்ண கடன் தொல்லையெல்லாம் தீர்றதுக்கு என்னன்னா எலுமிச்சம்பழத்தை திருப்பி போட்டு 7 வாரத்துக்கு விளக்கு ஏற்று சரியா போயிரும்னாக்க அது என்ன பண்ணும்? அது ஒன்றும் பண்ணாது. அது விளக்கு ஏற்றுனா எண்ணெய் ஊற்றுனா விளக்கு எரியும், அவ்வளவுதான். அதனால் இதெல்லாம் நியாய விரோதமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாஸ்திரம் சொல்றது இல்லை, பண்றது இல்லை. அவரவர் செய்த வினைப்பயனை அவரவர் அனுபவிக்கணும். அதற்கு பரிகாரமா சில விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அந்த பரிகாரமும் ஒரு கர்மா தான். அந்த கர்மாவை பண்றதுனால அந்த கர்ம பலன் அவனுக்கு கிடைக்கும். அதனால சாஸ்திரம் அதை கொடுக்கறதில்ல. நம்ம போய் பிரார்த்தனை பண்ணோடனே பகவான் அனுகிரகம் பண்ணிடுவாரான்னா அப்படி பண்ண மாட்டேன். நம்ம பிரார்த்தனை பண்ணி அதற்கு மேல அந்த தவறை பண்ணாம இருக்கணும்.
அப்புறம் அதற்கு ஒரு பரிகாரமாக மாற்று பண்ணாக்க அந்த பிரச்சனையானது தீரும். பகவான் அதற்கு சகாயம் பண்ணுவாரே ஒழிய அவர் இயற்கை விதியை மாற்றி வைக்கிறது இல்லை. அதனால் இதெல்லாம் இதெல்லாம் பற்றி விரிவாக பேசினா நிறைய பேசலாம். நம்ம இது இந்த மாதிரி சாஸ்திரத்தையே தவறாக புரிந்து கொண்டு தான் சாஸ்திரத்தில் இல்லாதது ஒன்றும் கிடையாது, சாஸ்திரத்தினால செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். சாஸ்திரம் எது முக்கியமானதோ அதை சொல்லி இருக்கே ஒழிய சாஸ்திரத்துக்குள்ளே எல்லாம் இருக்குங்கிறது இல்லை. அப்புறம் சாஸ்திரத்தினால என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒரு மந்திரத்தை சொன்னாக்கா தண்ணி மேலே நடக்கலாம், ஆகாசத்தில் பறக்கலாம் அப்படியெல்லாம் சொல்கிறாள். இன்னைக்கு எல்லாம் இருக்குது, சித்தர்கள் அதை பண்ணியிருக்காங்க. ஒரு மந்திரத்தை சொன்னாலே உடனே தண்ணி மேலே நடக்க முடியும், இன்னொரு மந்திரத்தை சொன்னால் ஆகாசத்தில் பறக்க முடியும் அப்படின்னெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னு சாஸ்திரத்தின் பேரில் கெட்ட பேர் எடுப்படுத்துகிறான். இயற்கைக்கு விரோதமான அப்படி ஒன்று பண்ண முடியாது. யோகத்தினால தண்ணி மேலே நடக்கலாம், ஆகாசத்தில் பறக்கலாம்னாக்கா அது இயற்கை விதிக்கு உட்பட்டு. அந்த யோக சாதனைகளை தொடர்ந்து பண்ணுறதுனால உடம்ப அதற்கு நம்ம தயார்படுத்தி கொள்கிறோம். அல்லது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து நீண்ட காலம் ஒரே ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னால் பிரச்சனை சரியாயிருமான்னா, தண்ணி மேலே நடந்துட முடியுமான்னா, ஒரு தடவை சொன்னால் பண்ண முடியாது. 1000 தடவை அதை திரும்ப திரும்ப சொன்னாக்கா உடம்பு அதற்கேற்ற மாதிரி மாறி மாறி அமைந்தாக்கா நடக்க முடியும். இப்போ தண்ணி மேலே மிதக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. தண்ணி மேலே வெறுமனே சில சின்ன பூச்சிகள்லாம் அது பாட்டுக்கு தண்ணி மேலே சாதாரணமாக நடந்துட்டு போகுது. ஏன் மனிதனே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல், பல டன் எடையுள்ள கப்பலை பண்ணி தண்ணி மேலே மிதக்க விட்டு இருக்கான், பார்க்குறோம்ல, பிரம்மாண்டம். அப்போ இயற்கைக்குன்னு ஒரு விதி இருக்குது. தண்ணியில் மூழ்கக்கூடியது அப்படிங்கிறது இயற்கை பொருள். அந்த தண்ணியோட எடையை விட அதிகமான எடை இருக்கிறது தண்ணியில் மூழ்கும் அப்படிங்கிறது இயற்கை விதி. ஆனால் அந்த இயற்கை விதியை சரியாக சாமர்த்தியமாக புரிந்து கொண்டு அது மூழ்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கப்பலை பண்ணுறான், பிரம்மாண்டமான கப்பலை பண்ணுறான். இப்போ இயற்கைக்கு விரோதமாக பகவான் மனிதனால் பண்ணலை. அந்த இயற்கை விதியோட பொருந்தி போகிறத மாதிரியான ஒரு படைப்பை மனிதன் செய்கின்றான். சாஸ்திரமும் அதான் பண்ணுது. தண்ணி மேலே ஒன்றால் நடக்க முடியும்னா அதுக்கேற்ற மாதிரி யோக சாதனைகளை செய்து உன்னுடைய உடம்பை லகுவாக்கி கொண்டா மிதக்காமல் மூழ்கி போகாமல் மிதக்க முடியும், நடக்க முடியும். இது மாதிரி ஆகாச கமனம்னா பறவை ஆகாசத்தில் பறக்குது. பூமிக்கு இயற்கையாக ஈர்ப்பு விதிங்கிறது இருக்குது. ஆனால் ஒரு பறவையானது அதை மீறி ஆகாசத்தில் பறக்க முடியுதுனாக்கா அதற்கு ஒரு விதி இருக்குது. இயற்கை விதியை மீறி புவியீர்ப்பு விதியை மீறி பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இயற்கை விதி இருக்குது. அந்த இயற்கை விதியை புரிந்து கொண்டு தான் மனிதன் ஆகாய விமானம் பண்ணான். ஆகாய விமானம் அதுவும் பல டன் எடையுடையதாக எத்தனை இருக்குது. அப்போ அது இந்த புவியீர்ப்பு விசையை மீறி அது பறக்குதுனாக்கா அப்போ இதற்கு நேர் மாறான ஒரு எதிர் விசையை உண்டு பண்ணி பறக்கிறான். புவியீர்ப்பு விசைக்கு என்ன விசை இருக்கோ அதற்கு எதிரான இன்னொரு விசையை உண்டு பண்ணி அதை பறக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறான். அப்போ அந்த அறிவியல், இந்த விமானமோ கப்பலோ இயற்கை விதியை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல அல்லதற்கு செயல்படுதல் அப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் இருக்குது. சாஸ்திரமும் அப்படித்தான் சொல்லுது. ஆகாசத்தில் பறக்க முடியும்னா, பறவையினால் பறக்க முடியும்னா ஏன் உன்னால் பறக்க முடியாது? அப்போ பறவை மாதிரி உன்னுடைய எடையை நீ குறைத்து கொண்டா, அல்லது அதுக்குன்னு ஒரு லாவகம் இருக்குது, அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. பறவை பறக்குதுன்னா ஒரு சயின்ஸ் இருக்குது. யோக சாதனையினால் உன்னுடைய உடம்பை அதுக்கேற்ற மாதிரி உன்னால் தயார்படுத்த முடியும் என்றால் அந்த இயற்கை விதிக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உடம்பை நீ மாற்றி அமைத்து கொண்டா கண்டிப்பாக பறக்க முடியும். அதுதான். அதனால் இந்த சாஸ்திரமானது இயற்கைக்கு விரோதமாகவோ நியாயத்திற்கு விரோதமாகவோ எதுவும் சொல்வதில்லை, சொல்ல முடியாது. சொன்னாக்கா சாஸ்திரமே அனர்த்தமாக ஆகிவிடும், அப்பிரமாணமாக ஆகிவிடும். அதான் புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால் அதற்கு கடுமையான யோக சாதனைகளை சொல்லி இருக்கு, உணவு முறைகளை சொல்லி இருக்கு. இப்போ மரம் செடி கொடிகள் இருந்த இடத்துல அது ஒன்றும் வேலைக்கு போகிறதில்ல, அது சமையல் பண்ணி சாப்பிட்றதில்ல. ஆனால் இயற்கையாக அது காற்றில் இருந்து, சூரிய ஒளியில் இருந்து, தண்ணீரில் இருந்து, நிலத்தில் இருந்து அதற்கு தேவையான உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு நின்ற இடத்துல அதனால் வாழ முடியுது. அப்போ மனிதனும் அந்த சாமர்த்தியத்தை யோக சாதனைகளால் வளர்த்து கொண்டா கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் நின்னாக்கா சூரிய ஒளியிலிருந்து தன் உடம்புக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொள்ள முடிஞ்சால் சாப்பிடாமல் வாழ முடியும். காற்றில் இருந்து தனக்கு தேவையான பிராணவாயுவை எடுத்துக்கொள்ள முடிந்தால் மரம் எடுத்துக்கொள்கிற மாதிரி, அதான் முக்கியம்.
மரம் அதில் அதுக்கு என்ன டெக்னாலஜி வச்சுருக்கோம், அந்த ஸ்டார்ச் தயாரிக்கிறதுனா சூரிய ஒளியிலேருந்து ஸ்டார்ச் தயாரிக்குதுங்கிறான். அப்போ அதற்கு மரம் ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கு. அந்த டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சால் நம்மளால் அதை பண்ண முடியும். சாஸ்திரம் என்னென்னா யோக சாதனைகளால் அப்படி உடம்புக்கு அந்த சக்தியை உண்டு பண்ண முடியும். அறிவியல் அந்த மரம் செடி கொடிகளுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கோ அதே சாமர்த்தியத்தை நம்ம உடம்புக்கு கொண்டு வர முடியும். சூரிய ஒளியில இருந்தோ காற்றுல இருந்தோ இல்லை வெறும் தண்ணீர்ல இருந்தோ எனர்ஜி சக்தியை எடுத்துக்கொண்டு நம்மால உணவு உண்ணாமலே வாழ முடியும். அதுக்கு யோகா சாதனைகளை பண்ணணும். அது இருக்கு. அதனால வெறுமனே ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொல்றதுனால ஆகாசத்துல பறக்கிறது, தண்ணீர்ல நடக்கிறது, இல்லை மற்ற சித்தி வித்தைகள் எல்லாம் பண்றது அப்படிங்கிறது சாஸ்திர விரோதமானது. அப்படி அவனாவது சொன்னா அது ஏமாத்து வேலை. அதுதான் செய்து கொண்டு இருக்கிறான். அப்படி அதை புரிந்து கொள்ளணும். அதனால நியாய விரோதமாதலால் சாஸ்திரம் அசங்கதமாம். அப்படி நியாயத்துக்கு விரோதமா அறிவியலுக்கு விரோதமா சாஸ்திரம் சொன்னா சாஸ்திரம் அசங்கதமாக ஆகிவிடும். என்னைக்கு சாஸ்திரம் அறிவியலுக்கு விரோதமா சொல்வது இல்லை. அதே சமயம் சாஸ்திரம் சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் நம்மால அறிவியல் ரீதியான காரணத்தை இப்போ புரிந்து கொள்ள முடியவில்லை. சாஸ்திரம் அறிவியலுக்கு விரோதமான கருத்து. ஏன்னா சாஸ்திரம் பகவானுடைய வாக்கு. பகவான் தான் இந்த இயற்கையை சிருஷ்டி பண்ண, இயற்பியலை படைத்தது பகவான் தான், இயற்பியல் விதிகளை நடத்துறது பகவான் தான். அப்படி இருக்கிற பொழுது அந்த இயற்பியல் விதிக்கு விரோதமான வேறான ஒரு சாஸ்திரத்தை பகவானே சொல்லுவாரானா? தன்னுடைய இயற்கையை அடிக்கிற மாதிரி அதற்கு முரண்படுற மாதிரியான ஒன்றை பகவானே சொல்ல மாட்டார். ஒருவன் ஒரு பொருளை படைத்திருக்கிறான், ஒரு காரை கண்டுபிடிச்சிருக்கிறான்னா அந்த காரை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்லாக் கொடுக்குறான். கம்ப்யூட்டருக்கோ செல்ஃபோனுக்கோ ஒரு எலக்ட்ரானிக் பொருளுக்கோ ஒரு கேட்லாக் கொடுக்குறான். அப்போ அந்த கேட்லாக் கொடுக்குறவன் அதில் என்ன போட்டிருப்பான், அதை எப்படி நம்ம சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தினா அதோட முழு சக்தியையும் கொண்டு வரலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பானே ஒழிய எப்படி பயன்படுத்தினா அதை கெடுத்து குட்டிச்சவராக்கலான்னு கொடுப்பானா அந்த மேனுவலில்? அப்போ அதோட இயற்கை விதி, அதோட இயங்கு விதின்னு ஒன்று இருக்குது. அதை எவ்வளவு பாசிட்டிவாக பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு தான் கேட்லாக் கொடுக்குறான். அதில் மால் ஃபங்க்ஷன் அவனே போட்டிருப்பான். இதெல்லாம் நீங்கள் தப்பாக பண்ணேன்னா வாரண்டிக்குள்ளே வராது, அது அதனுடைய செயல்பாட்டு விதிக்கு விரோதமாக இருக்கும், அதனால் இதை இப்படியெல்லாம் தப்பாக பயன்படுத்தக்கூடாது, இப்படி பயன்படுத்துறது தான் சரியானது அப்படின்னு கேட்லாக் கொடுக்குறான். அதே மாதிரி பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணி இயற்பியல் விதியை வைத்திருக்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா அதற்கு விரோதமான சாஸ்திரத்தை பகவானே கொடுப்பார்னா அது சரியானது அல்ல. அப்போ அதை சரியாக பயன்படுத்துவதற்கான விதியைத்தான் பகவான் கொடுத்திருக்கிறார். இயற்பியல் விதிக்கு, இயற்கை விதிக்கு அல்லது பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு, நியாயத்திற்கு விரோதமான ஒரு வாக்கியம் சாஸ்திரத்துல இருக்குன்னு சொன்னா அது அசங்கதம். சாஸ்திரமே அப்ப அப்பிரமாணமாக ஆகிவிடும். இதுவோ நமது கொள்கை அன்று. அதனால சாஸ்திரத்தை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா அது கடைசியில நமக்கே விரோதமாக ஆகி, அப்படித்தான் நிறைய பேர் புரிந்து கொள்றான். சாஸ்திரம் தான் மேலானது, அதனால சாஸ்திரத்துல இல்லாதது ஒன்றும் கிடையாது, அறிவியலுக்கு விரோதமா இருந்தாலும் சாஸ்திரம் சொன்னா அது சரி அப்படின்னு சொல்றான். சாஸ்திரம் அறிவியலுக்கு விரோதமானது எதுவும் சொல்லாது, அப்படி சொல்லலை. அதனால எல்லாவற்றுக்கும் அதனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சாஸ்திரம் அறிவியலுக்கு விரோதமான ஒன்றையும் சொல்லாது, அதே சமயம் சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நம்மால இப்பொழுது அறிவியல் ரீதியான விளக்கம் கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா மனிதன் என்ன அறிவியல்ல அவன் ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான், எல்லா இயற்கை விதியும் அவன் புரிந்து கொண்டவனா இல்லை. அதனால சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது இன்றைக்கு அறிவியலுக்கு பொருந்தவில்லை அப்படின்னாக்க அறிவியல் இன்னும் அந்த தியரியை கண்டுபிடிக்கலேன்னு அர்த்தம். அந்த தியரி அளவுக்கு சாஸ்திரம் சொல்றதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அறிவியல் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டி இருக்கிறதுன்னு பொருள். நம்ம கணித மேதை ராமானுஜம் பார்க்குறோம். அவர் எத்தனையோ மேத்ஸ் தியரி போட்டிருக்கிறார். அந்த தியரியில் பாதி தியரி இன்னும் புரியலேங்கிறான். அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே அவர் எப்படி அந்த தியரிக்கு கொண்டு வந்தார், எப்படி அந்த ஆன்சர் கொண்டு வந்தார்னு சில இதுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், சிலதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துருக்கிறார், பலதுக்கு அவரே விளக்கம் கொடுக்க முடியான்ட்டார். எனக்கு வந்தது நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனால் பிறகு வந்தவர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சரியானதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் பல இது விடை கண்டுபிடிக்கப்படாமலே எப்படி அது வந்ததுனால பண்ணது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் ராமானுஜம் சொல்லி இருக்கிறார், அது தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு தியரி சொல்லணும், தப்புன்னு நிரூபணம் பண்ணுறதுக்கான தியரி சொல்லணும். அந்த தியரியும் இல்லை.
அது சரி எப்படி அப்படிங்கிறதுக்கான விடையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ அதனால அது ரிசர்ச்சில் இருக்குது, அண்டர் ரிசர்ச். அது ரிசர்ச்சில் இருக்குது. அது எப்படி அந்த கொண்டு வந்தார், எப்படி அந்த மேத்ஸில் அந்த சூத்திரத்தை எப்படி கொண்டு வந்தார்னு ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு அறிவியல்லே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமா பொய்ப்பித்தல் வாதம்னு இருக்கு. நிரூபணவாதம், அட்வான்ஸ் சயின்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சயின்ஸ் நிரூபணவாதம்ங்கிறது ஒன்று, பொய்ப்பித்தல் வாதம் அப்படிங்கிறது ஒன்று. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல அறிவியலாளர்கள் இந்த பொய்ப்பித்தல் வாதம்ங்கிற நிலைக்கு வேண்டாம். அதாவது நிரூபணவாதம்னா நான் ஒரு தியரி சொல்கிறேன், இந்த தியரி இப்படி தான் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நான் கொடுக்கலாம், அல்லது நான் போய் சேர்ந்துட்டேன்னா வேற யாரோ இன்னொரு அறிவியலாளர் அந்த அறிவியல் விதிக்கு இது இப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து இது என்னென்ன காரணங்களால் இப்படி இருக்கிறதுனால இந்த அறிவியல் விதி சரி. அதனால் ஐன்ஸ்டீன் ஒரு தியரியை சொன்னார், அப்போ அந்த தியரி சரியான, அல்லது எடிசன் சில தியரிகளை சொல்கிறார் அப்படிங்கிற பொழுது நியூட்டன் ஒரு இயற்பியல் விதி சொல்கிறார் அப்படின்னாக்கா அது இந்த விதி சொல்லியிருக்கிறாங்க, இன்னென்ன அறிவியல் காரணங்களால் இது சரி அப்படின்னா அது நிரூபியல் விளக்கம், நிரூபியல் வாதம். இப்போ பொய்ப்பித்தல் வாதம் என்னன்னாக்கா அவர்கள் ஒரு தியரி சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த தியரி எப்படி சரின்னு விளக்கம் கொடுக்க முடியலை, ஆனால் அந்த தியரி தப்புங்கிறதுக்கும் விளக்கம் கொடுக்க முடியல. அப்போ அந்த தியரி தப்புன்னு எது வரைக்கும் உங்களால் விளக்கம் கொடுக்க முடியலையோ அது வரைக்கும் அந்த தியரி சரி. புரியுதா? ஒரு தியரி சொல்லிட்டு அந்த தியரி சரின்னு விளக்கம் கொடுக்கறது ஒரு காலம் வரைக்கும் அறிவியல் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அறிவியல் விதிகளுக்கு, அறிவியல் அறிஞர்கள் சொன்ன விதிகளுக்கு அது தப்புன்னு மறுப்பான ஒரு விதி வரலை. இப்போ மறுப்பான ஒரு விதி வராத வரைக்கும் அந்த விதி சரி. அது வரைக்கும் அது எப்படி சரின்னு சொல்ல முடியலைன்னாலும் அது எப்படி தப்புன்னு சொல்லாத வரைக்கும், நிரூபிக்காத வரைக்கும் அந்த விதி சரின்னு வைத்து கொண்டு தான் அறிவியல் ஆராய்ச்சியானது நடந்து கொண்டு இருக்கிறது. அறிவியலாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நம்ம ஆன்மீகத்திலையும் சொல்கிறோம். இந்து மதத்தில் சொல்லி இருக்கிறது இதெல்லாம் தப்புன்னு நீ சொன்னேன்னா எப்படி தப்புன்னு நிரூபணம் பண்ணணும். என்னால் அது சரி அறிவியல் ரீதியாக எது எப்படி சரின்னு என்னால் நிரூபணம் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீ தப்புன்னு சொன்னேன்னா எப்படி தப்புன்னு நீ நிரூபணம் பண்ணணும். என்னுடைய தியரி தப்பு அப்படின்னா இந்து மதம் சொல்லுகின்ற பல விஷயங்கள் தவறுன்னு நீ குருட்டாம்போக்கில் மூட நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்தது, காட்டுவாசிகள் இதுன்னு நீ சொன்னேன்னா எப்படி தப்புன்னு சொல்லணும். அதுக்கான விளக்கம் சொல்லாத வரைக்கும் நான் சொல்கிறது சரிதான். பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ரிஷிகள் சொன்னது, வேதத்தில் சொன்னது அல்லது மற்ற சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது சரிங்கிறதுக்கான சரியான விளக்கம் இப்போ இருக்கிறவர்களால் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால அது தப்புன்னு கிடையாது. அது தப்புன்னு நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது சரிதான். அதனால் அது தப்புன்னு நீ சொன்னேன்னா எப்படி தப்புன்னு நிரூபணம் பண்ணணும். அறிவியல் ரீதியாக அல்லது நீ சொல்கிற மாதிரி பகுத்தறிவு ரீதியாக அதை நிரூபணம் பண்ணாக்க அதை தப்புன்னு நான் ஏற்றுக்கொள்ள தயார். அது வரைக்கும் நான் சொல்கிறத சரின்னு நீ ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது, தப்புன்னு நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் பகுத்தறிவார். அப்படிதான் தர்க்கம் இருந்தது நம்ம சாஸ்திரங்கள்லேயே. ஆச்சாரியர் அத்வைதத்தை சொன்னார், இல்லை கர்மகாண்டிகள் கர்மம் தான் பிரதானம்னு சொன்னார்கள். அப்புறம் இன்னும் எண்ணற்ற மதங்கள் இருந்தது. அப்போ அந்த மதங்களுக்குள்ள அவர்கள் பண்ண வாத விவாதம் எப்படி இருந்தது? நான் சொன்ன கருத்து இது, நீ சொல்ற கருத்துல இந்தந்த தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அல்லது நான் சொல்ற கருத்துல தவறுனா அதை நீ நிரூபிக்கணும். இந்தந்த காரணங்களால நீ சொல்ற காரணங்கள் தவறுன்னு தர்க்க ரீதியா நிரூபணம் பண்ணா நான் அதை ஏற்றுக்கொண்டு மதம் மாறி வர தயார். அதே மாதிரி நான் சொல்ற கருத்து தவறுன்னு உன்னால நிரூபிக்க முடியலைன்னா சரின்னு ஏற்றுக்கொண்டு நீ மதம் மாறி வரணும். அப்படித்தான் இருந்திருக்கு. மத மாற்றம்ங்கிறது ஆச்சரியர் பார்க்குறோமே, 72 மதங்களை கண்டனம் பண்ணாருன்னா ஏதோ போகிற போக்கில் நீ சொல்கிறதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போகல. அது எல்லாத்துக்கும் பௌத்தறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக சாஸ்திர பிரமாணத்தோட விளக்கம் கொடுத்து, சாஸ்திரத்தை ஒட்டியும் அதே சமயம் தர்க்க ரீதியாகவும் விளக்கம் கொடுத்து எதிராளி அதில் கன்வின்ஸ் ஆகி அப்படித்தான் மாறி வந்திருக்காங்க. அப்படி மாறி வர்றதான் வந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. அதனால் இது நியோய சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு தானாக பொருட்களுக்கு ஒரு சக்தியை உண்டாக்க சாஸ்திரத்திற்கு முடியாது. முடியுமாயின் அது நியாய விரோதம் ஆதலால் சாஸ்திரம் அசங்கதமாகும். இதுவோ நமது கொள்கை அன்று. அதனால் நியாய விரோதமா அறிவியல் விரோதமா சாஸ்திரம் சொல்லுங்கிறது
சாஸ்திரம் இருக்குங்கிறது நம்முடைய கொள்கை அல்ல. ஆகவே சந்நியாசிக்கு கர்மங்கள் செய்ய வேண்டியன இல்லை. சந்நியாசிக்கு கர்மம் செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா சாஸ்திரம் சன்னியாசிக்கு கர்மா சொல்லணும், அவ்வளவுதான். ஆதலால் ஞான கர்மங்கள் என்ற இரண்டும் கூடுதல் பொருந்தாது என்க. அதனால் ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறது பொருந்தாது. சமசமுச்சயம்ங்கிறது இல்லை. பூர்வபக்ஷம் சொல்றது, அதான் பூர்வபக்ஷிகள் சொல்றது ஞான கர்ம சமசமுச்சயம் என்பது பகவானும் அப்படி சொல்லலை, சாஸ்திரமும் அப்படி சொல்லலை. அப்படி சொல்றது யுக்திக்கு பொருத்தமானதும் இல்லை. அதுக்கப்புறம் அர்ஜுனுடைய கேள்வியை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு கருத்து வருது. நேரமாச்சு. நம்ம மேற்கொண்டு அடுத்த வகுப்புல தொடரலாம். ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வி ஆரம்பிச்சு அதுக்கான பதில் பார்த்தா இப்போ நமக்கு நேரம் ஆகிவிட்டது, பாதியில் நிற்கும். அதனால் அடுத்த வகுப்புல தொடருவோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேற்றைக்க பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.